ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தால் மக்னி பார்க்கலாம். தால் மக்னியில் வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு கருப்பு உளுந்து, ஒரு 2 டீஸ்பூன் ராஜ்மா, ஒரு ஸ்பூன் வந்துட்டு கடலப்பருப்பு போட்டு ஊற வச்சுடுங்க 8 ஹவர்ஸு. கடையில் வந்துட்டு ஆயில் விட்டுக்குங்க. பட்டை, ஏலக்காய், லவங்கு, ஒரு பிரியாணி இலை போட்டுக்குங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு போட்டு வதக்குங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வதக்குங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்து அதுவும் போடுங்க. 2-3 தக்காளி போடுங்க. ஏன்னா அதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். வதக்கி வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க நல்லா நைஸாக. இப்போ திருப்பியாக வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்துட்டு பட்டர் போடுங்க. பட்டரில் வந்துட்டு நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு வதக்குங்க பட்டர் கூடிய. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கணும். மசாலா வதங்கணும் சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம கொட்டை ஊற வச்சிருந்து வந்துட்டு ஒரு 5-6 விசில் எடுத்துக்கோங்க. விசில் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மசாலையில் வந்துட்டு அந்த கொட்டைங்களெல்லாம் போடுங்க. நல்லா வெந்திருக்கணும், சாஃப்டாக வெந்திருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, கஸ்தூரி மேத்தி போடுங்க. பாருங்கள், நல்லா திக்காக நல்லா இதாக இருக்குது, கெட்டியாக. இது வந்து சப்பாத்திக்கு, ஜீரா ரைஸ்க்கு, நான்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. கிளறிட்டு இருங்க, ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். இப்போ என்ன பண்ணோன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் பட்டர் போட்டுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.